எல் எல் எல்லா ஆக்டருக்கும் சரியான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நல்லா பக்காவாக மாசாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். சாதாரண படம் தாங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு பெரிய படம் இல்லை. மாஸ்டர்லியை விட இது ஒன்றும் இது இல்லை. எல்லாமே அதே லெவலில் தான் இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஏ சர்டிஃபிகேட் பார்க்குறேன். தேங்க்யூ. சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை. அதை பொண்ணை வந்து அவருக்கு தெரியாமல் இருக்குது. அதை வந்து கண்டுபிடிச்சி மறுபடியும் பொண்ணுன்னே சொல்லாமல் காப்பாற்றி கொண்டு போகிற மாதிரி. வன்முறையில் இல்லை, ஃபைட்டுனாவே அது இருக்க தானே செய்யும். அது வந்து டைரக்டரோட டச். டியூட்டிக்கு போயினுக்கிறேன். இந்த பிட்வீன் கேப்பில் வந்தேன், பார்த்துட்டேன். அடுத்த டியூட்டிக்கு போயிடுவேன். படம் சூப்பர். நல்லது தானே. எப்பவுமே நம்ம தமிழ் ஃபீல்டுக்கு வந்து 1000 கோடி இன்னும் வரலன்னுக்கிறாங்க. 2000 கோடி வந்தால் நல்லது தானே. எல்லாம் சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி தான். அதனால தான் வந்து லோக்கி வந்து டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி தலைவரை காட்டுறோம். பட் என்ன அவங்ககிட்ட டிஃப்ரெண்ட் காட்டணும்னா 80s வந்து தலைவரோட வாய்ஸ் அப்படி கூஸ் பம்பா இருக்கு. அவரோட வாய்ஸை பார்க்கும்போது வெறித்தனமா இருக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க அனில் சார் கிட்ட. அனிலை வச்சு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் படம் எடுத்து சொல்ல சொல்லுங்க. ப்ரொடியூசர் வந்து ஓட்டு போறேன், குடும்பமா ஓட்டு போடுறோம். ப்ரொடியூசர் லைவா சண்டிவியா எடுக்கலாம். மற்றதான் எடுப்பாரு, ஏன்னா அவர் தாங்க முடியும். மற்ற யாரும் எல்லா ப்ரொடியூசரும் தலையில துண்டு போட்டு போயிட்டான். இவனுக்கு வந்து இஷ்டத்துக்கு கொம்பு சொல்லிக்கிறான். இந்த சோசியல் மீடியா இருக்கு சும்மா வந்து ஒரு பொம்பளை வந்து வீட்டு கிட்ட வந்து பேசுது, அதோட கஷ்டத்தை சொன்னாங்க. பின்னாடி டிவி கட்டி அசிங்கமா முடியலாம். ஒரு கட்சி ஆடுறதுக்கு மக்களுக்கு நல்லது செய்யதான் கட்சி ஆடுறீங்க. அதை செய்யுங்கடா, மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறார் தலைவர்னு தெரியாம வந்து நாய் மாதிரி கத்துறீங்களா? இன்னைக்கு கூட எங்க தலைவர் வந்து ஒரு கோடி சொல்லு, கோடிக்கணக்கான பேர் வந்து நிப்பா. எங்கெல்லாம் எங்க தலையெடுத்து நாங்க வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு. But it's nice, especially Satyaraj பயங்கரமா இருக்கு அவங்களுடைய காம்போ. இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. எல்லாருக்குமே கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே அதிகம் கம்மி அப்படின்னு இல்லவே இல்லை. அப்படியே ஈக்குவலா போன மாதிரி தான் இருந்தது. ஸ்டோரி லைன் குட். ஏன்னா நம்ம தலைவரை பேக்ல கூட்டிட்டு போயிட்டு திருப்பியும் கொண்டுட்டு வருது. அந்த பிளாஷ்பேக் எல்லாமே நம்ம பாஷாப்ல மாதிரி தான் ஃபுல்லாவே வந்து இருந்தது. அப்படி சொல்ல முடியாது. இட் வில் பி லைக் கூலி அந்த மாதிரி. அந்த ஸ்வாக் அவருடைய அந்த ஒரு கெத்து இருக்கும்ல, அந்த கெத்தை வந்து அப்படி பாஷா எஃபெக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி ரெண்டுமே சேம் தாங்க நான் சொல்லுவேன். வேற வேற ஜேர்னர், பட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பா பிடிக்கும் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு. அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு படம். கண்டிப்பா பார்க்கணும். பார்த்தா யூ வில் என்ஜாய். அந்த இடத்துல நீங்க ஆல்வேஸ் யூ வில் கோ பேக் அண்ட் கம் பேக். நான் ஒரு 90s கிட். ஸோ கண்டிப்பா எனக்கு தலைவர் அந்த டைம்ல பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ எதுங்க நிறைய சீனுங்க அங்கங்க வச்சிருக்காங்க. அங்கங்க நம்ம எல்லாம் கத்த வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஸோ பஞ்ச் சூப்பர். காமெடி நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி இருக்கு. ரொம்ப ஃபன்னா இருக்கு ஆக்சுவலி.